குறிஞ்சி நில மக்கள் தங்களுடைய சுமைகளை காவிரி வழியை எடுத்துக் இதோ உங்களுக்கு இந்த காவடியினுடைய பொருள்களை கீழே இருந்து மேலே ஏற்றி செல்வதற்காக உருவான ஒன்றை தமிழ் மக்களினுடைய தலைவனாக இருந்த வேலன் வேடன் விருத்தன் என்கிற தமிழ் மிகப்பெரிய ஆளுமை வடிவங்கள் தூக்கி சுமந்த காவடி பலவந்தாங்கள் தமிழ் இலக்கிய பேரவையின் மேடையிலே நன்றாக கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த நிகழ்வுகளை சொல்லித் தரலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இதை இலவசமாக பயிற்சியாக தமிழுடைய இலக்கிய வடிவங்களை 1025 வடிவங்களை கற்றுத்தந்திருக்கிறோம்.
மாடு 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 தமிழ் மாடு மாடு மகிழோடு மகிழோடு ஆடு 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 முதலில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கரகத்தினுடைய முதல் வடிவம் என்பது பானை என்கிற ஒரு வடிவம் கண்டுபிடிக்கப்பட்ட போது பல்வேறு மைல் தூரம் கொண்டு வந்த தண்ணீருக்காக கொண்டு வந்த நம்முடைய சேந்தல் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் சேந்தக்கூடிய அந்த பானை கரகம் என்பதுதான் முதல் வடிவம். அந்த பானை கரகத்தை அடுத்து விவசாயத்தை தண்ணீரை ஊற்றி விவசாயத்தை பயன்படுத்திய தமிழன் ஒரு கதிரை அறுத்து அதை தலையிலே வைத்துக் கொண்டு வரப்பிலே நடந்து போகிற போது வந்தது கதிர்கரகம். கதிர்கரகத்தை தொடர்ந்து அதை அடித்து களத்து மேட்டிலே அடித்து அதை குவித்து அதனை சுற்றி மனிதர்கள் நின்று கொண்டு கைதட்டி அதிலே விழுந்த பூச்சியை விரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அற்புதமான கரகத்தினுடைய பெயர் கும்மி கரகம். வெறும் அடித்தடித்து பறவை பூச்சியை விரட்டினால் அந்த பூச்சி திரும்ப நெல்லில வந்து விழுகும். பக்கத்திலே இருந்த ஒரு மரத்தினுடைய இலையை பறித்து அதற்கு வேப்பிள்ளை என்று பெயரிட்டு வேப்பிள்ளையோடு கும்மி விட்ட போது அது வேப்பிள்ளை கும்மி கரகமாக மாறியது. அதற்கப்புறம் படைத்த நெல்லை அமைத்து பொங்கலிட்டு தங்களுடைய நடுகள் தெய்வத்திற்கு வைத்த போது அழகான பூக்களால் சுற்றாமல் வெறும் அந்த குடத்திலே நீர் நிரப்பி அந்த நீருக்கு பதிலாக கல் நிரப்பி அதற்கு மது என்று பெயரிட்டு அதற்கு வைத்தது மதுக்கரகம். அதற்கப்புறம் அதுவே அளந்த படிக்கால் மரக்காலிலே வைத்து நெல்லை கொட்டி குச்சியை கொடுத்து எலுமிச்சை கொட்ட போது அது மரக்கால் கரகம். மரக்கால் கரகத்திற்கு அப்புறம் அதற்கு பூச்சுற்றி பார்த்த போது அது பூங்கரகம். பூச்சுற்றி வைத்த பௌசாரி எடுத்த கரகத்திற்கு பின்னர் மாலை இரவிலே இளைஞர்கள் பார்த்து ரசித்த கரகம் காகித கரகம், கிளிக்கரகம். இந்த கேளிக்கை கரகமும் கிளிக்கரகமும் தான் இன்றைக்கு மக்கள் ரசிக்கின்ற கரகமாக இருக்கிறது. வருகிறது எங்கள் இறுதி நிகழ்வாக கரகம்.
ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துட்டான், ரெண்டு குடம் தண்ணி ஊத்தி ரெண்டு பூ பூத்துட்டான், ஒரு குடம் தண்ணி ஊத்தி மூணு பூ பூத்துட்டான்.
இலக்கிய பேரவையிலே ஒரு அற்புதமான நிகழ்வுக்காக நமக்கு வாய்ப்பளித்த தமிழ் இலக்கிய பேரவையினுடைய மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய வழக்கறிஞர் சௌந்தரராஜன் சார் அவர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1024 கலைகளை கடந்த 30 ஆண்டு காலமாக தேடி கண்டுபிடிச்சு ஒரு 600 கலைகளுக்கு மேலே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் இருந்தும் அவர்கள் கவனிப்பாரற்று கடந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு மேடை அமைத்து எப்பொழுதும் வருடம் தந்து கொண்டிருக்கிற தமிழ் இலக்கிய பேரவைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிறைய கலைகளை தேடி கண்டுபிடித்து இன்னும் கண்டு கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் இலவசமாகவும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனால் இந்த கலைகள் வழியாக கவனம் வளரும் என்பதை நாங்கள் பெரிய அளவிலே லயோலா கல்லூரியின் வழியாக கடந்த 30 ஆண்டு காலமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் த்ரூ ஃபோக் மீடியா என்கிற நம்முடைய தொடர்பியல் திறனை வளர்த்துக் கொள்வதற்கு நாட்டுப்புற கலைகள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்கிற பாடத்திட்டத்தை முதல்ல செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கலைஞரை அறிமுகம் செய்து வைக்கிறோம். கிறிஸ்டோபர் BA தமிழ் முடித்துவிட்டு MA தமிழ் முடித்துவிட்டு எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்து காவடி ஆடிய நம்முடைய சுதாகர், அவர் ஃபோக் ஆர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. நம்முடைய இசைக்கல்லூரியில் ஃபோக் ஆர்ட் படிச்சுட்டு அவர் சாய் MSW சோசியல் ஒர்க் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பு MA தமிழ் நம்முடைய மாநில கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் காயத்ரி MA டிஜிட்டல் ஜேர்னலிசம் நம்முடைய மெட்ராஸ். அப்புறம் நம்முடைய கமல், அவனும் BA தமிழ் லயோலா கல்லூரியில் படிக்கிறான். அப்புறம் இங்கே மணி, அவர் MSc கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அவர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் எங்களுடைய இசை இளையராஜா, நம்முடைய மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்கள், எங்களுக்கு அவர் தான் இளையராஜா, எங்களுக்கு அனிருத்து எல்லாருமே அவர் தான். எங்களுடைய மிகப்பெரிய குடும்பம். தமிழ்நாடு முழுக்க ஒரு 55,000 கலைஞர்களை கொண்ட ஒரு மாபெரும் அமைப்பு. கலைஞர்கள் வாழ்வதற்காக உதவுகிற தமிழ் இலக்கிய பேரவைக்கும் பார்த்து ரசித்தவர்கள் எல்லோருக்கும், இந்த மேடையிலே அடுத்த நிகழ்வை சிறப்பாக செய்ய இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் கூடி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். முக்கியமாக இங்கே நடனம் ஆடினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நடனம் ஆடினாலும் சிரிச்சுட்டே பண்ணுறாங்க. நம்மளால் உட்காந்து எழுதிக்க முடியாது. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பை வளைச்சு நடனம் ஆடி அதனுடைய எந்த கலைப்புமே முகத்தில் காமிக்காமல் ரொம்ப சிறப்பாக இங்கே நடனமாடிய அனைத்து கிராமிய கலைஞர்களுக்கும் உங்களுடைய சார்பாக பெருத்த கரகோஷத்தை இங்கே தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக முனைவர் மணிமேகலை கந்தசாமி அவர்களின் மாணவ மாணவியர்கள் நடத்தும் கலை நிகழ்ச்சி இப்பொழுது இங்கே